ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக செம்ம ஃபன்னாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதுலேயே பாதிக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ரீசெண்ட் டைம் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தாங்க. அதை இப்படி தான் நோட் பண்ணாங்கன்னே தெரியல அந்த லைவில். அண்ட் எஸ், நான் என்ன கண்டென்ட்னு கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப பிளேட் போடாமல். அண்டு ரீசெண்ட் டைம் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், ஒரு பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வந்து ரொம்ப டேன் ஆகும். அப்படின்னும் போது என்ன சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இதை வாங்கலாம். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், இந்த நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த சன்ஸ்க்ரீனும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு அதை என்னென்னு காட்டுறேன். இந்த பர்டிகுலர் பிராண்டு தான் இது, வந்து URH அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் காம்பினேஷன் ஸ்கின். இது நான் வந்து பர்டிகுலராக வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து காம்பினேஷன் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆயிலி ஸ்கின்க்கும் சூப்பராக இருக்கும். ஈவன் என்ன மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்குமே கூட நல்லா தான் இருந்தது. நான் இன்ஃபேக்ட் நிறையா க்ரீமே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் கையிலையும் போடுறேன். ஏன்னா எனக்கு ஃபேஸை விட கை தான் ரொம்ப ரொம்ப டேனாக இருக்குது. நான் இன்னும் வந்து டீடேனோ இல்லைனா வந்து ப்ராப்பராக நான் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கின்க்குன்னு எதுவும் நான் வந்து டீடேன் கூட எடுக்கலை. அதனால் வந்து பயங்கர டேனாக இருக்குது. இன்ஃபேக்ட் என் ஃபேஸ்க்கும் என்னோடய கையில் இருக்கிற ஸ்கின் டெக்ஸ்சருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு சீரம் வந்து அப்ளை பண்ண, வேறு எதுவுமே இல்லை என் ஃபேஸில். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லேட்டஸ்ட்டாக நான் போன 2-3 ஷூட்லேயுமே நான் யூஸ் பண்ண 2 ப்ராடக்ட் இது தான். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அந்த 2 கிளிப்பிங்கை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் நான் வந்து பெருசாக ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் வந்து போடல. ஜஸ்ட் இந்த 2 ப்ராடக்ட் தான். சீரமாக போட்டேன், அதுக்கப்புறமா வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். சன்ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஃபேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரி நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். இது வந்து ஒரு நியூ பிராண்டு மாய்ஸ்சரைசர், பாடி மாய்ஸ்சரைசர். இதில் சீரம் எல்லாமே இருக்குது. இதில் வந்து SPF 30 இருக்குது அப்படின்னு மென்ஷன் ஆயிருந்தது. ஸோ நான் இதுக்கு சன்ஸ்க்ரீன் மேலே நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், அந்த 2 ப்ராடக்ட் வச்சு தான் நான் அந்த ஷூட்கே வந்து நான் கிளம்பியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு மேலே எந்த ஒரு ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணலை. ஈவன் கன்சீலர் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் நேரம் விட்டாலும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும். வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து எனி காம்பேக்ட் வந்து மைல்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் வேணும் அப்படின்னும் போது. எனக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால நான் காம்பேக்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் ஆஃப்டர் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இது மாதிரி ஒரு காட்டன் வைப்ஸ் வச்சு மேக்கப் போட்டிருந்தா கூட க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வீட்டில் இருந்தால் கூட கண்டிப்பாக மைல்டான சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மெயினாக வந்து என்னோடய கையில் இருக்க டேன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 10-20 டேஸில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அண்ட் இந்த மார்ஸோடைய ஐலைனர் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஐலைனர் வந்து போடுறது வந்து கொஞ்சம் பெரிய கஷ்டம் எனக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கண்ணை வந்து டக்குன்னு சிமிட்டிடுவேன், இல்லைனா பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று இது வந்து வரவே வராது. இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது ஸ்மட்ஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடுச்சு. பெருசாக ஒன்றும் ஸ்மட்ஜ் ஆகலை. ஈவன் நான் வந்து இப்போ தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி அந்த மாய்ஸ்சரைசர் போட்டேன், பட் எதுவும் இல்லை, நல்லா இருந்தது. ஈவன் அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல டார்க்கான ஒரு பிளாக் கலர். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன். அண்டு அது என்ன ப்ராடக்ட்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸோட அந்த ஆர்ச் ஐப்ரோ வரைவாங்க இல்லையா, அந்த ஒரு பென்சில் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைட் பார்த்திங்கன்னா சின்ன க்ரையான் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து ப்ரௌன் ஷேடில் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலாக ஐப்ரோஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரௌன் ஷேட் ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பிளாக்குமே அப்ளை பண்ணலாம், பட் நம்ம அப்ளை பண்ணுற விதத்தில் இருக்கணும். ரொம்ப அப்படியே அப்பிட்டோன்னா கூட ரொம்ப ஹெவியாக தெரியும். இப்போ நான் நேச்சுரலான ஐப்ரோஸ், இந்த ஐப்ரோ கூட நான் பண்ணவே இல்லை. ஐப்ரோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 3 months 3-4 months ஆக போகுது. ஸோ நான் நேச்சுரலாகவே கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்றதுனால, அன்ஈவனாக இருக்குன்றதுனால நான் மைல்டாக தான் அந்த க்ரையான் மாதிரி இருக்குல்லையா ஒரு சைடு, அதை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூலி வச்சு அந்த ப்ரஷ் வச்சு கிட்டத்தட்ட ஜஸ்ட்டு ஐப்ரோ வந்து அதுக்கு அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. இது வந்து நேச்சுரலாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஈவன் ஐப்ரோஸே இல்லைன்னா கூட இந்த கலர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது நல்லா உங்களுக்கு நேச்சுரலான லுக் இருக்கும். அதேமாதிரி ஃபில் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரஷ்ஷு. அண்ட் மெயினான விஷயத்துக்கு வரேன். எஸ், லைவில் கூட கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து உங்களோட 3rd இயர் இது வந்து இயர் வந்து பியர்ஸ் பண்ணிட்டீங்களா, அந்த இயரில் வந்து இந்த இயர் லோப் வந்து தனியாக பியர்ஸ் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியில் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. சரவணா லைட்டில் வந்து நம்ம லைவ் பண்ணியிருந்தோம் 9 carat கோல்ட் ஜுவல்லரி. ஸோ எஸ், ஆமாம், நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நான் வந்து என் ஃபேமிலியில் இருக்கவங்கள வந்து சம்மதிக்க வச்சு பண்ணிட்டேன். ஏன் என் ஃபேமிலியில் அலோவ் பண்ணல அப்படின்னா, நான் வந்து எனக்கு இயர் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த வீடியோவில் கூட அதோட அந்த மார்க் வந்து தெரியும். ஏன்னா அது இன்னும் கூட கம்ப்ளீட்டாக எனக்கு இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. ஐ மீன் இன்ஃபெக்ஷன் சரியாச்சு, பட் அந்த மார்க் வந்து கொஞ்சம் ஸ்டோ பை ஸ்டோ தான் உங்களுக்கு அதை போகும். அந்த லெஃப்ட் இயருக்கு கீழே இருக்கும். ஸோ இது மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியில் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் சைடு இயர் வந்து நான் பியர்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் தான். ஸோ எனக்கு சென்டிமெண்டலாகவே வந்து எனக்கு அங்கே போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அதனால் அங்கேயே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நான் 2 years முன்னாடி நினைக்கிறேன், 2 or 3 years முன்னாடி நான் அங்கே பண்ணியிருந்தேன். கன் ஷாட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த கன் ஷாட்டில் அந்த சர்ஜிக்கல் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் மெட்டல் வித் ஸ்டோனோட வரும், அந்த இயரிங்ஸ் தான் போட்டிருந்தேன். அது வந்து ஐ திங்க் அரௌண்ட் 600 to 700 சம்திங் காஸ்ட் ஆச்சு. அது வந்து அதுக்கப்புறம் 2 months கழிச்சு எடுத்துகிட்டு நம்ம கோல்டுலேயோ டைமண்ட்லேயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னா, அப்புறம் நான் டைமண்ட் வந்து வாங்கி போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த மேலேயுமே கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மேலே வந்து இயர் லோபில் அப்போ சொன்னாங்க, இல்லை அங்கே நரம்பு வரும், கண்டிப்பாக வந்து வீங்கும் அப்படின்னு சொல்லி பயன்பட்டாங்க. நானும் நிறைய இடத்துல வந்து கேட்டு பார்த்தேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுமே கூட சொன்னாங்க, நீ பேசாமல் வந்து கன் ஷாட்டை விட கையிலேயே வந்து குத்துவாங்க இல்லையா, காது குத்துறது, அது வந்து நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. எங்கள் வீட்டில் மெயினாக என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஏற்கனவே இயர்னால் காம்ப்ளிகேஷன் இருக்குது, அடிக்கடி வந்து உங்களுக்கு எப்போயாவது அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருக்கும், இப்போ இந்த ரணகத்தில் உனக்கு இது தேவையா, வேண்டாம் அப்படின்னு தான் எனக்காக 1 year சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு அப்படி இப்படி கன்வின்ஸ் பண்ணி நான் ஒத்துக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே, நம்ம ஷூட் எடுக்கும்போது இல்லை நம்ம வேறு எங்கேயும் ட்ரை பண்ண வேண்டாம், மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் திருப்பி அங்கேயே போகலாம், அவங்களே பண்ணட்டும், நம்மளுக்கு ஏதோ செட் ஆகிடுச்சு அப்படின்னு போனேன். ஆனால் எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப வலிக்குமா, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த இயரிங்ஸில் சைடு இயரிங்ஸ் நம்ம பியர்ஸ் பண்ணப்போ அவங்க வந்து பெருசாக ஒன்றும் வலிக்காது, ஏன்னா சாஃப்டாக தான் இருக்கும் அந்த டிஷ்யூ. ஆனால் மேலே போக போக இயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நரம்பு வரும், அங்கே கொஞ்சம் சதை இருக்கும் அதிகமாக. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த வாட்டி நான் வந்து ஒரு மாதிரி அந்த கோல்ட் பிளேட்டடில் வர மாதிரி ஒரு இயரிங்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு அப்படியே கன் ஷாட்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. நான் கையில் குத்துல கன் ஷாட்டில் தான் பண்ணியிருந்தேன் அதுவும். ஸோ இப்போ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா சப்போஸ் வீங்கிடுச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்குலாம் வந்து வீங்கியும் அந்த இயரிங்ஸே கழட்டிட்டாங்க. ஸோ அப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ அதே மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து வேண்டாம், கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தனாக்கா இருக்காங்க, எனக்கு இயர் பியர்சிங் பண்ணவங்க, அவங்களோட பேர். அவங்க தான் வந்து பார்த்துக்கலாம் லக்ஷ்மி, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் காஃபி குடிச்சிட்டு வலி வந்து பெருசாக தெரில. ஓகே அப்படி சும்மா ஏதோ டப்புன்னு ஏதோ அடித்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான், ஒரு செகண்டு. ஸோ அடுத்த இயரிங்ஸ் வந்து வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பார்த்துலாம், பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த பக்கமும் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஃபைனலாக லுக் காட்டுறேன். இது வந்து அரௌண்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 850 or 860 ஆச்சு. இது வந்து கோல்டோ சில்வரோ அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு மாதிரி சர்ஜிக்கல் ஸ்டீல் அந்த ஒரு மெட்டீரியலில் வந்து பண்ணுவாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து சர்ஜரிஸ்லாம் பண்ணும்போது உள்ளே வந்து வைப்பாங்க இல்லையா, ஏதாவது சர்ஜரிக்கு யூஸ் பண்ணக்கூடாது சர்ஜிக்கல் ஸ்டீல், அந்த மெட்டீரியலில் பண்ணக்கூடிய இயரிங்ஸு. அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மோஸ்ட்லி எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி நான் வந்து பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் வந்து மெட்டலில் தான் நான் வந்து இயர் பியர்சிங் பண்ணதுனால நான் தைரியமாக வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னேன். எனக்கு ஸ்டோன் வச்சு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டோன் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு.
அதனால் ஒரு குட்டியாக ஒரு கோல்டு அந்த சின்ன குண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ ஓகே, அதையே போட்டுக்கலாம், அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 1 டே வந்து கொஞ்சம் பெயின் தெரிஞ்சுது. இப்போது 2-3 டேஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு 3 டேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லை பெருசாக. மைல்டான பெயின் இருக்கும், ஏன்னா அது வந்து கன் ஷாட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால. இதுலேயும் நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, அது அவங்கவுங்க நரம்பு இல்லாமல் தேடி கரெக்டாக பண்ணணும். ஸோ பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். மற்றபடி நல்லா பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில பேருக்கு கன் ஷாட் ஒத்துக்கும், சில பேருக்கு வந்து இல்லை கையில் குத்துனா தான் வந்து ஒத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், எது செட் ஆகுமோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட்டு பண்ணோடனே அப்படி 2 காது இப்படி செவந்துடுச்சு ரெட்டு கலரில் செம்மையாக. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் உங்களையும் காமிச்சிடுறேன். சப்போஸ் நீங்களும் இயர் பியர்சிங் ட்ரை பண்ணணுன்னா செக் பண்ணி பாருங்கள்.